திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரருடைய தேவாரம் பண் நட்டராகம், ராகம் பந்துவராளி. நம்பியாரூர் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருமுதுகுன்றம் என்கின்ற தலத்தை அடைகின்றார். பழமலைநாதர் விருத்தாச்சலம் என்ற தலம் தற்போது பழமலை விருத்தாச்சலம் என்று சமஸ்கிருதத்தில் மாறியிருக்கு. திருமுதுகுன்றம் என்பது தேவார தலப்பெயர். அங்க ஒரு திருமணமானவர் கையில பணம் இல்லைன்னா எப்படி போய் கொண்டாட்டி முகத்துல முழிக்கிறது அப்படின்றது முதல்ல அவனுடைய இதா இருக்கு. ஒரு கல்யாணம் ஆகாத பையனோ பொண்ணோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அப்பா அம்மா அதை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்? அதை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா ஒரு திருமணம் ஆனவர் இந்த மாதம் ஊதியம் இல்லைன்னா நான் எப்படி போய் கொண்டாட்டி முகத்துல முடிப்பேன், இந்த வருத்தம் இந்த பாட்டுல இருக்கு. நம்பியாரூருக்கு சல்லி காசு இல்லை. பறவை நாச்சியார் திருவாரூர் வரும்போது நம்ம அன்னதானம்லாம் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் பொருளோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி போய் சாமி திருவாரூர்ல போய் அந்த அம்மா மூஞ்சில முடிப்பேன்னு கேட்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. எனக்கு வேற தொழில் தெரியாது, பாடுறதுதான் என்னுடைய வேலை. நான் பாட்டு பாடினா நீ எனக்கு காசு தருவ, என்கிட்ட கையில காசு இல்லை, நான் போய் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. ஏன்? அர்ச்சனை பாட்டே ஆகும்னு இந்த தொழிலுக்கு என்ன, இந்த பணிக்கு என்ன நீ கூப்பிட்டு வந்த. தொழில்னா தப்பா நினைச்சிடாதீங்க, நல்ல சொல்லு, தமிழ் சொல். பணி என்பது எதிர்பாராமல் செய்வது, தொழில் என்பது எதிர்பார்த்து செய்வது. நம்பியாரூர் பணியும் செய்கிறார், தொழிலும் செய்கிறார். அவருக்கு அதுதான் தொழிலே. பணி என்பது எதிர்பார்க்காமல் செய்யும், அதுக்கு பேரு சர்வீஸ் சொல்றோம். இன்னைக்கு சர்வீஸையும் டாக்ஸுக்குள்ள கொண்டுட்டோம். ஜிஎஸ்டிங்கிறது என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சர்வீஸ் நீங்க இலவசம் கிடையாது, புரியுதா? அதனால எதுவுமே இலவசமா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு என்னவா இருக்காது, பயன். அதனாலதான் விலையுடைய அருந்தமிழ்னு இந்த தமிழுக்கு 7ஆம் நூற்றாண்டிலே பேர் வச்சுட்டாங்க ஞானசம்பந்தர். இதை சும்மா கத்துக்கிட்டா நம்மளால கத்துக்க மாட்டான், பணம் கொடுத்து கத்துக்கிட்டாவே வர மாட்டேங்கிறோம். சும்மா கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன இப்போ நமக்கு என்ன 10,000 ரூபாய் பணமாக போகுது, லீவ் போட்டு போவோம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இங்கே நம்பியாரூரர் அந்த திருமுதுகுன்றத்தில் போய் பெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு. எடுத்துமே பாருங்க, சுவாமிக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கும். பொன் செய்த மேனியினி சிவபெருமானை சொல்லும் பொழுது பொன்னார் மேனியனேன்னு சொன்னது மாதிரி பொன் எனக்கு என்ன தேவையோ அதை வச்சு சாமியை கும்பிடுறது. கூப்பிடுறதே சிவபெருமானேன்னு சொல்லலை, கோயில் சுடுகாடு கொல்புளித்தூர் நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்லல. சொல்லும் போது என்ன சொன்னாரு? தங்க மாதிரி சொல்லிக்கிறீங்க சாமி. ஓ, உனக்கு தேவையா இல்லையா? எப்படி பாருங்க, இதுதான் உளவியல்னு பேர். நமக்கு என்ன தேவை என்பதை அப்படி குறிப்பாக உணர்த்தல், அதுக்கு பேர் உளவியல் நோக்கம் இல்லையா? அது மாதிரி இவர் சொல்ற, பொன் செய்த மேனியினி புலித்தோலை அரைக்கு அசைத்து, நீ புலித்தோலை அரைக்கு கட்டி இருக்கிறாய். முன் செய்த மூவிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர். நீ பகையை நீக்கி முதுகுன்றத்தில் அமர்ந்திருக்கிறாய். மின் செய்த நுண்ணிடையாள் அழகான இடை, மின்னலை போன்ற இடல், இடைன்னு சொல்லுவாங்க. மின்னல் இடை, பின்னல் சடை என்று பெண்களை வர்ணிக்கிற பழைய இது உண்டு. அப்படி மின்னலை போன்ற நுண்ணிடையாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மின்னல் வரும் மறைஞ்சிடும். அது மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இடை. இன்னைக்கு எடை, அன்னைக்கு இருந்தது இடை. அதை சொல்ற இருந்துச்சுன்னு நம்பியாரோட சொல்றாரு. இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது, நம்பியாரோட சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இருந்திருக்கணும். மின் செய்த நுண்ணிடையாள்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இடையை உடைய பறவை இவள் தன் முகப்பே. அவ முகத்துக்கு நேரா போய் நான் நிக்கணும். அந்த காசு இல்லாம வரக்கூடிய தளர்வுக்கு பேர் இட்டளம்னு. இந்த பாட்டுல இட்டளம்னு சொல்றாங்க இல்லையா? அது பொதுவா தளர்ச்சி, காசு இல்லாத தளர்ச்சிக்கு பேர் இட்டளம்னு பேர். அந்த தளர்ச்சி கெடுவதற்கு இப்ப நமக்கு நிறைய வேலை பழு இருக்கும், அதனால வரக்கூடிய தளர்ச்சி. ஜுரம் அடிச்ச உடம்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஜுரம் அடிச்சா இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே தளர்ச்சியாகும். அந்த மாதிரி பல்வேறு விதமான தளர்ச்சி. இந்த தளர்ச்சி கையில காசு இல்லாத போது ஒரு தளர்ச்சி வரும் பாருங்க, அந்த தளர்ச்சி நீங்க பாத்துருக்கலாம்.
கையில் ஒரு 10 ரூபா பணம் இல்லை 100 ரூபா பணம் கையில் இருக்குது அப்படின்னா நமக்கு தனியாக ஒரு இருக்கும் இல்லையா, 4 பேர் டீ சாப்பிட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவன் அடுத்த வாட்டி நம்மள கையில் காசு இல்லை அவன் பார்த்தோம் ஆறா போன வாட்டி வாங்கி கொடுத்து கூப்பிடுவான்னு ஒளிஞ்சு கழிஞ்சு சுரங்கத்துக்குள்ள தான் வண்டியை விட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அந்த ஒரு பயம் வருது பாருங்க. அதை சொல்ற அந்த இடத்துல என் செய்தவாறு அடிகள், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, முகத்தை எப்படி நான் பார்க்க போறேன்னு தெரியல, அடியேன் இட்டடம் கிடக்கு, ஏதாவது பண்ணு என்னுடைய இந்த தளர்ச்சியை வறுமையை நீ போக்க வேண்டும். அடுத்தது 2 வரி சுவாமியை புகழ்ந்து சொல்ல வேண்டியது. 2 வரி என்ன வேணும்னு சொல்ல வேண்டியது இதுதான் அந்த பாட்டு. உம்பரும் வானவரும் உயர்ந்தவர்களும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை. அவங்க எல்லாம் வணங்கக்கூடிய இடத்துல இருக்கிற சாமி நல்ல அருமையான தங்கத்தை எனக்கு கூட. அந்த காலத்துல தங்கத்தை மாற்றுவது என்பது பணத்துக்கு நிகராக பொற்காசுகளை கொடுத்த காலம். அடுத்தது வெள்ளிக்காசு, அடுத்தது ராஜராஜ சோழன் காலத்துல செப்பு காசுகள் இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல என்னது பொற்காசு. சுவாமி பொற்காசு கொடுத்தார். அகல் விடத்து உச்சி வைத்தது பசும்பொன் கிழி 1001 என்று சேக்கிழார் திருவாவடுதுறை வரலாற்றை சொல்லும்போது சொல்றார். ஆயிரக்கணக்கான காசுகளை உடைய அந்த பொற்காசுகளை கொண்டு என்ன பண்ணாரா, பூதத்தின் மூலமா ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார் அப்படின்னு வருது. இப்ப பொற்காசு கொடுக்கிறது ஒரு அருமையான வழி. அதை சொல்ற செம்பொனை தந்து அருளி திகழும் முதுகன்று அமர்ந்தீர் வம்பமரும். வம்பு என்று சொன்னால் நல்ல மனம் என்று பொருள். நல்ல மனம் வீசக்கூடிய மலரை அணிந்த குடலை உடைய பறவை, அவள் பேர் பறவை, பறவை நாச்சியார். அவள் வாடுகின்றாள், பணம் இல்லாமல் வாடிட்டு இருக்கிறாள். நான் எப்படி போறதுன்னு தெரியல வீட்டுக்கு. அவள் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறாள். எம்பெருமான் அருளீர், எனக்கு அருள் செய், அடியேன் இட்டடம் கிடக்கு. உண்மையிலேயே பிரார்த்தனை வேண்டுதல் பாடல் இந்த பாட்டு. ஞானசம்பந்தராஜ் குழந்தை, அது கடுப்பாய் கேட்குது, எனக்கு கொடுத்துட்டு கொண்டு ஒன்றும் இல்லை, இதுவா நீ பார்த்துக்கிற லட்சணம் அப்படின்னு, இதுவோ எமை ஆளுமாறு என்னை பார்த்துக்கிற லட்சணமா இது, அதுவோ உனது இன்னல் ஆவடு துறையானை அப்படின்னு சாமி கொடுத்தார். இது அப்படி இல்லை, விண்ணப்பம். பெருமான் அருளீர் அடியேன் இட்டடம். அடுத்து பாரு, நீ எல்லாம் பக்தர்கள் வேண்டிட்டா சும்மா விட்டுறியா சாமி? நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளு? 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுன்னா 100 பேருக்கு கொடுக்குற குடும்பம் வச்ச குடும்பத்தான் எடுத்துருவோம். நண்பரோட வசதிக்கு வரும்போது நீங்க பார்க்கணும், 100 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க, நம்மள 1000 ரூபாய்க்கு எழுதிட்டு இருக்கோம். எவருங்க நேற்று முளைச்ச பயிர் அவன் 1000 ரூபாய் எழுதலாம், நீங்களும் 1000 ரூபாய் எழுதுனா உங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி நமக்கு 1300 1200 எழுதிட்டுருவோம். அவன் 10 ரூபா தான் எழுதியிருப்பான், அதை காப்பவே. அதுதான் இங்க நடக்குது. இது எல்லாமே உளவியல். பக்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே. பக்தர்களுக்கு ஒருனா உனக்கு சும்மா இருக்க மாட்டேன், பரம்பரன். முத்தா முக்கண்ணனே, முத்தி கொடுக்கக்கூடியவன், முக்கண் உடையவன், முதுகுன்று அமர்ந்தவனே, மைத்தாரும் தடங்கள், மைபூசிய அழகான கண்களை உடைய அந்த பறவை இவள் வாடாமே. அத்தா அன்புடையவனே தந்து அருளாய் அடியேன் இட்டடம் கடவை. மங்கையோர் கூறு கொந்தி. அடுத்து நேரம் அம்மாட்ட போயிட்டார். நான் கேட்குற மாதிரி இல்லை, 3 பாட்டு சாமிக்கு கொடுத்தார். அடுத்து நேரம் அம்மா பத்தியம்மா சிபாரிசு பண்ணுவோம், பக்கத்திலே இருக்கிற சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி. மங்கையோர் கூற மறந்தீர் மறை 4 விழித்துகந்தீர் திங்கள் சடை கணிந்தீர் திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். இதுக்கெல்லாம் நல்ல எளிமையான பொருள் புரியும். கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டிருந்தாள் முகப்பே. அழகான தோற்றத்தை உடைய பறவை, அவள் முகத்தை பார்த்து நான் என்ன பண்ண முடியும்? அவளுடைய அழகு போலவே சில பேருக்கு அழகு இருந்தா குணம் இருக்காது, குணம் இருக்கிறவங்கள்ட்ட அழகு இருக்காது. ஆனா பறவை குணமும் உடையவள் அழகும் உடையவள். அதை சொல்ற கொங்கை நல்லாள் என்பது அவளுடைய அழகு. பறவை குணம் கொண்டிருந்தாள். அவள் என்னை நச்சரிக்கிற குணம் இல்லை, ஆனா அவள் முகம் வாடி இருக்கு. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன், அவன் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன். என்னை நச்சரிச்சு புரிஞ்சு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்கறவங்க இல்லை. அவள் அப்படிப்பட்ட குணம் உடையவள் அல்ல. அவள் அழகா சொல்ற அங்கணனே. சிவபெருமானுக்கு பேர் மட்டும்தான் அங்கணன்னு பேர். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் கண் இருக்கு, அவருக்கு முக்கண் இருக்கிறது அழகு. அழகான கண்களை உடையவன் என்று சொன்னால் இந்த இடத்துல முக்கண்ணை சேர்த்து சொல்றாங்கன்னா மையாரும் உடற்றாய். இதுவும் குறிப்பாக உளவியல் ரீதியா சொல்றது. உன் விடரு கருப்பா இருக்கு, ஏன்
அடுத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நீ விஷத்தை குடிச்ச. அமுதுள்ள கடையவனேன்னு சொல்லுவார் மணிவாசகர். எல்லாரும் அமுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நின்னாங்களாம், நீ விஷத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நின்ன. ஆனா அமுதம் கிடைக்கும் போது என்ன சொன்னாரா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, இருந்தா கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அமுதுன்ன கடையவனே. திருமண வீட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டார் கடைசியா சாப்பிடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல முதல் பந்தியில் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா நான் சொல்றேன். இப்ப 2 பேரும் அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் தட்டை கொடுத்து போ, எல்லாம் எடுத்து சாப்பிடு, எதுக்கு உனக்கு பிரச்சனை, எல்லாம் போட்டியா தண்ணி வச்சு அந்த பிரச்சனை தட்டை எழுந்திட்டு போ அப்படின்னு நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம். அதனால இப்ப அந்த பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி கடைசியா சாப்பிட்டாரா சுவாமி. அமுதுண்ட கடையவன்னு சொன்னார், நஞ்சத்தை உண்ண. அதான் சொன்னார், மையாரும் மடற்றாய் மறுவார் புறம் 3 எரித்த செய்யார் மேனியனை. செய்யார் மேனியன சிவந்த மேனியை உடையவன், திகழும் முதுகுன்று அமர்ந்தாய், பையாரும் அரவல்குளால் அழகான அவயவங்களை உடைய பறவை என்று பொருள். அவள் வாடுகிறாள், ஐயா தந்தருளாய் அடியே நிற்கணும் கடை நெடியான் நான்முகனும் இரவியோடு இருந்தனும். இவங்கெல்லாம் வழிபட்ட தலம் இந்த புராண குறிப்பதை சொல்ற. யாரு? நெடியான் திருமால் வந்திருக்கிறான், நான்முகன் வந்திருக்கிறான். இரவின்னா யாரு? சூரியன். இந்திரன் முடியால் வந்து எறிஞ்ச. அவங்கெல்லாம் முடியால் வந்து எறிஞ்சன்னு அர்த்தம், தங்களுடைய திருமுடி தரையில் படுமாறு விழுந்து வணங்கிய தலம் இந்த தலம் சொல்றார். முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாரும் இயலாள். அவள் எப்படிப்பட்டவ? அந்த நம்ம எழுதுவோம் தெரியுமா, கீழ்ப்படிதல் உள்ள மாணவன் அப்படின்னு எழுதும். அப்படிப்பட்ட the most obedient student சொல்லுவோம். அந்த மாதிரி அவள் படி உள்ளவள், அமைதி உடையவள், ஒழுக்கம் உடையவள், பணி உள்ளவள். அவள் வாழ்கிறாள். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனைவியை புகழ்ந்து உலகத்தில் இருக்க முடியும். அடிகேள் தந்தருளி எவனை கேளுங்க 1000 குறை சொல்லி போவாங்க. அதே மாதிரி மனைவி கேளுங்க 1000 குறை புருஷன் சொல்லி போவாங்க. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? இருக்கோ இல்லையோ புகழ்ந்து சொல்லி வைக்கிறோம். புரியுதா? படியாரும் இயலாள் பறவை இவள் தன் முகப்பே அடிகேள் தந்தருளி அடியே நிற்றடம். அடுத்தது கொந்து அணவும். கொந்துன்னா நல்ல அருமையான தேன். கொந்தனவும் பொழில் சூழ், தேன் நிரம்பிய மலர்களுடைய சூழ், குளிர்மா மதியில் மாளிகை மேல் வந்து அணவும் மதி. அவ்வளோ உயரத்துக்கு இருக்கிற மாளிகைகள் இருக்கான் திருமுதுகுன்றத்துல. அப்படிப்பட்ட இடத்துல நீ இருக்கிற, நான் கேட்டா நீ கொடுக்காம இருக்கலாமான்னு அர்த்தம். நிலா வந்துச்சுன்னா அதனுடைய பால்கனில இருந்து நிலாவை பார்த்துக்கலாம். அவ்வளவு உயரம் அந்த கட்டடம். அப்படி இருக்கிற ஊர்ல செல்வ செழிப்பா இருக்கிற சாமி, நான் நிக்கிற மிச்சக்காரனா, நீ இப்படி என்ன வைக்கலாமா அப்படின்றது தான் அதுல. வந்தனவும் அதிசயர் சடை மா முது குன்று அமர்ந்தாய் குன்றுடையாய் பந்தனவும் விரல். அவருடைய விரல்கள் எப்படின்னா பூப்பந்து விளையாடுற விரல். அந்த காலத்துல வந்து பெண்கள் பந்து விளையாடுறது பெண்களுடைய, இன்னைக்கு ஆண்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா இல்லையா? பெண்கள் தான் பந்து விளையாட்டு. குற்றால குறவஞ்சி பாருங்க, வசந்தவள்ளி பந்து பயின்றாளேன்னு ஒரு அருமையான சந்த பாட்டு. அம்பாளுக்கு பேரு பந்தனையும் விரலாள் என்று அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. பந்தனை நல்லூர்னு ஒரு ஊரே இருக்கு. திருப்பனந்தாளுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் பந்தனை நல்லூர். இன்னைக்கு அதுக்கு பந்த நல்லூர்னு ஆக்கிட்டான். பந்தனை நல்லூர். அம்பாள் பந்து விளையாண்ட பொழுது அந்த பந்து வந்து அணைந்த இடம், அதனால அதற்கு பந்தனை நல்லூர் என்று ஒரு பேர் உண்டு. அதனால அப்படிப்பட்ட விரல்களை உடைய பறவை இவள் தன்முகப்பே அந்தணனே அருளாய். அந்த அந்தணன் என்ற சொல்லுக்கு ஐயர்னு பொருள் எடுத்துக்கூடாது. இது சாதி பெயர் அல்ல, இது என்ன குணத்தினுடைய பெயர். அந்தன்மை உடையவன். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டு விடுகளான் என்று நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப என்ன பொருள்? எல்லா உயிரிடத்திலும் அன்பா இருக்கிறவனுக்கு பேர் அந்தணன். என்கிட்ட கொஞ்சம் நீ இந்த கருணையை காட்டு. பரசு, பரசு என்றால் ஆயுதம். பரசுராமர்னு அவருக்கு ஏன் பேரு? 3 ராமர். 3 ராமர். அவங்க பேருக்கு எல்லாருக்குமே ராமர் தான் பேரு. ஆனால் வித்தியாசப்படுத்துறதுக்காக ஒருத்தர் ராமன் சொல்லிட்டதுனால இன்னொருத்தர் பரசு வச்சிருந்தவர் பரசுராமர், இன்னொருத்தர் இது வச்சிருந்தார் கலப்பை, அதனால அவர் பலராமர். கலப்பையை தூக்கிட்டு போனோம்னா அந்த அளவுக்கு பலம் வேணும். தூக்கிட்டு போறதுக்கு முதல்ல பலம் வேணும். அப்புறம் அந்த கலப்பையை உழுவதற்கு பிடிச்சி அது உழுவதற்கு நமக்கு பலம் வேணும். அதனால அந்த ராமரை பலராமர்னு சொல்றோம். எல்லார் பேரும் ராமர் தான். வித்தியாசப்படுத்துறதுக்காக அந்த ஆயுதங்களை வச்சு சொல்றோம். அது மாதிரி பரசாரும் கரம். சிவபெருமானி கையில் பரசு என்கின்ற மழு, மழுவாள் உடையாய் மருகர் பெருமான்னு பாடுவார்.
14 கணமும் சூழ, 12 கணங்களும் சூழ ஆடுகின்ற பெருமான். முரசார் வந்ததிர, அவர்கள் முரசு கொட்டி நீ ஆடும்போது வந்து நிற்பாங்க. முதுகுன்றம் அமர்ந்தவனே, விரை சேரும், விரை என்றாலும் நறுமணம் என்று பொருள். அழகான பூவை சூடி இருப்பதால் அவள் கூந்தலே மணக்கிறது. விரை சேரும் குடலாள் பறவை இவள் தன் முகப்பே அரசே. எப்படி கேட்கிற? அடுத்தது என்ன சொல்லிட்டாரு? ராஜா ராஜா கேட்போம்ல, கொண்டு ரசே தந்தருளாய். அடுத்து ரொம்ப அழகா சொல்லிட்டார், நான் உன்னை மறந்தே இருந்தது இல்லை சாமி, உன்னை வழிபடாம நான் ஒரு நாள் இருந்தது. ஏத்தாது இருந்தடியே இமையோர் தனி நாயகன். எத்தனை பேர் இருந்தாலும் நீ தனியா தெரியல. இமையோர் தனி நாயகன், மூத்தாய், இந்த உலகத்துக்கு எல்லாம் நீ தான் மூத்தவன். முதுகுன்று அமர்ந்தவன், இருக்கிறது முதுகுன்றம். கூத்தாரும் குழலாய், பூவுடைய கூந்தலை உடைய பறவை இவள் தன் முகப்பே கூத்தா தந்தருளாய் அடியே நிட்டளம் கிட. அடுத்து திரையாரும் செஞ்சடை சடையம் பெருமான் அருளாய் என்று முறையால் வந்து அமரும் அமரர் வணங்கும் முதுகுன்று. என்ன சொல்றாங்க? அமரர்கள்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு இது செய்ய அதை செய்யன்னு ஆப்ளிகேஷனோட வரக்கூடிய முதுகுன்று. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஆப்ளிகேஷன் நிறைய வருதுன்னா அந்த இடத்துல அவர் அதை செஞ்சு கொடுக்குறாரு அர்த்தம். அந்த இடத்துக்கு நானும் வந்திருக்கிறேன். 10 தடவை ஒருத்தர் போய் செய்யவே இல்லைன்னா அந்த வீட்டுக்கு கூட்டம் போகுமே, அவங்க கேட்க மாட்டாங்க, இங்கே போடா அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் நிறைய அப்ளிகேஷனோட நிற்கிறாங்களா, என்ன பொருள்? அவன் அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்து சரி பார்த்து அவங்களுக்கு பண்ணக்கூடிய இயல்புடையவன் அர்த்தம். நீ ஒரு சாதாரண கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு கூட்டம் அவங்க வீட்டில் கூட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் அதை செஞ்சு கொடுக்குறான்னு அர்த்தம். சரியா? அது மாதிரி இங்கே பிறையாரும் சடையம் பெருமான் அருளாய் என்று முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்ற தமை மறையார் தம் குறிசில் வயல் நாவலாரூரன். எப்படிப்பட்ட நாவலாரூரன்? நான் மறையவர்கள் வாழக்கூடிய குறிசில்கள், பல வள்ளல்கள் வாழக்கூடிய பிறந்த ஊரு நான் பிறந்த ஊர். குறிசில்னா வள்ளல்னு. முதுகுன்றம் மட்டும் நீ மட்டும் பெரிய பணக்காரன் நினைச்சுக்காது, நான் பிறந்த ஊர் அப்படிதான். ஆனா அந்த ஊரை விட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? குறிசில்கள் வாழ்ந்த ஊரை விட்டு வந்துட்டேன். அங்க இருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன் தெரியுங்களா? நான் தந்துடுறேன் அப்படி கொடுத்துட்டு வரல. இப்போ நம்ம சொல்லல, அவருக்கே போயிருந்தேன்னு என்னன்னு கொடுத்துருப்பாரு, நிற்க வச்சு பேசுவாரா? இப்போ நீங்க அப்படி பேசுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு என்ன தேவையாதெல்லாம் அப்படின்னுவோம். அடுத்தது முதல்ல கெஞ்சுவான், அடுத்தது மிஞ்சுவான். இதை நான் அவருக்கே போயிருந்தா வாங்கியிருக்கலாம் தெரியுங்களா அப்படின்னு. அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? சாதாரண நாவலாரூரன் கிடையாது, குறிசில்கள் வாழக்கூடிய, குறிசில் வள்ளல்களும் மறை வாழக்கூடியவர்களும் வாழக்கூடிய நாவலாரூர். குறிசில் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வள்ளல். இன்னைக்கு நம்ம போடுறோம் இல்லையா, பேட்ரன் போடுறோம், ஒரு சொல் பயன்படுத்தும். அடுத்தது புரவலர் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தும். புலவர், அவங்களை காப்பாற்றுறவங்களுக்கு பேர் புரவலர்னு பேர். ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா புரவலர்னு போடுவோம். அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தான் நன்கொடை நிறைய கொடுத்தவங்க புரவலர்னு போடுவோம். அதுதான் குறிசில் என்ற சொல். மறையார் தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார். இது இறைவனை பற்றி அருமையான பாடல் வல்லார். அவருக்கு என்னது? எளிதாம் சிவலோகம். அவர்களுக்கு சிவலோகம் என்பது எளிமையானது. சரி, நான் சொன்னது மாதிரி இது அழகா நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். திருச்சிற்றம்பலம்.